ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலர் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இந்த சம்பவம் குறித்தும் இதைத் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் 2009ஆம் ஆண்டு காவலராக பணியில் சேர்ந்து தற்போது உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று பணியை முடித்துவிட்டு முத்தையன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்துவதற்காக அங்கு சென்றிருந்தார். அங்கு சென்ற இடத்தில் கஞ்சா வழக்கில் கைதாகிவிட்டு வெளியே வந்த நபர்களுக்கு இவர் அங்குள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் போது அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த அறிவுரையின் போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக நாவார்வட்டி அருகே ஹரியரன் என்ற ஒரு தோட்டத்தில் வைத்து காவலர் முத்துக்குமார் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் காவலருடன் வந்த கள்ளப்பட்டியை சேர்ந்த ராஜாராம் என்பவரும் படுகாயமடைந்து உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் உடல் வைக்கப்பட்டுள்ள உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பாக இன்று அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காவலரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் என உறுதியளித்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. மேலும் இருந்தபோதும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை காவலரின் உதவியை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்து மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட காவல்துறை மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை சார்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிகளை தேடும் பணியானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இந்த உடலையும் வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் இந்த சம்பவமானது உசிலம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில்.